ஹே காய்ஸ், வெல்கம் டு கனிஷ் டிசைட்ஸ். நான் உங்கள் கனிஷ்கா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்டடி விலாக் மாதிரியும் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் சொல்கிற மாதிரியும் இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து வீடியோஸ் எடுத்து. ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து ஷூட் பண்ணுறேன். இதுவுமே ஒரு லீவ் டே அன்றைக்கி எடுத்தது தான். ஸோ அதனால தான் 4 o'clock வந்து நான் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்வீட்டடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு மஞ்சோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ண படிக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேத்ஸ் தான் எடுக்கணும். கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறமா மேத் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் தமிழ் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் தான் இதுக்கப்புறம் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பிளான் போட்டுட்டு தான் வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரியில் ஆல்ரெடி ஒரு சாப்டர் வந்து படித்து வச்சுருந்தேன், பட் ரிவைஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்காக வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருந்தது. ஓகே, அது எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour ஷெடியூலாக வந்து இது போட்டிருந்தேன். ஸோ அதனால் நான் படிக்கிறது எதுவுமே நான் வீடியோ ஷூட் பண்ணல, நல்லா மும்முரமாக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு 1.5 hours அப்புறமா எனக்கு அம்மா பிரேக் கொடுத்தாங்க. ஸோ அதனால் டீ வச்சு கொடுத்தாங்க. டீயோட அப்படியே கொஞ்சம் ரஸ்க் வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு மேஜருக்குள்ளே என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஃபிசிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து வாய்க்காலுக்கு வந்தேன். கொஞ்சம் துணி மட்டும் அலாச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் அப்படியே அவங்க உட்காந்து ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். லக்கிலி அங்கே வந்து அதிகமாக க்ரௌட் இல்லை. ஸோ அதனால் நான் போயிட்டு ஜாலியாக உட்காந்து சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபிசிக்ஸ்லாம் படிக்கிறதுக்கு நான் நிறைய வித்தெல்லாம் காட்டிகிட்ருப்பேன், பேப்பர் ஃபுல்லாக கிறுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அன்றைக்கி கொஞ்சம் அப்படியே சன்செட்டை பார்த்துட்டு இயற்கையோடு இயைந்து அப்படியே நான் ஃபிசிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஜாலியாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தோணுது. கொஞ்சம் படிச்சுட்டு ரிவிஷன் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்க மாதிரி தோணுமோ என்னவோ, பட் எனக்கு அப்படி தான் இருக்குது. பட் அதுக்கான ரீசனையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அப்படியே ஃபிசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கொஷின்ஸ்க்கெலாம் நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, எப்போ உங்கள் மார்க்ஸ் சொல்லிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் இந்த வீடியோலேயே வந்து என்னோடய மார்க்ஸ் சொல்லிடுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேர் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, வியூவர்ஸும் சரி என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஷார்ட் வீடியோஸும் சரி, லென்த் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து மீடியம் சேஞ்ச் ஆகிட்டீங்களா, லைக் தமிழ் மீடியம்லேருந்து இப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அதுக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, எஸ், நான் வந்து தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து சேஞ்ச் ஆகிட்டேன். அண்ட் நம்ம 1 to 10 வரைக்கும் படித்த கான்செப்ட்ஸ் ஃபுல்லுமே வேறு. அண்ட் இங்கே வந்து 11th and 12th அப்படிங்கும்போது ஒரு மேஜர் சப்ஜெக்ட்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் தனித்தனி வால்யூம்ஸாக படிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நான் யோசித்தேன் ஃபஸ்ட். ஓகே, நம்மளால் ஃபஸ்ட்டு வந்து ஓகேவா நம்மளால் பண்ண முடியுமா, வரா ஜெயிச்சிரோமா அப்படின்ற மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருந்தது. பட் ஆஃப்டர் திஸ் மிட் டேர்ம் எக்ஸாமினேஷன் ஓகே நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வர அளவுக்கு பண்ணியிருக்கேன். மார்க்ஸ் அப்படிங்கிறது செகண்டரி, பட் நான் எந்த அளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் எந்த அளவுக்கு அதை கிராஸ்ப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ 11th and 12th கான்செப்ட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுவும் சிஎஸ் படிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே போக போகிறோம், ஒரு ஐடி எல்லாம் போக போகிறோம் அப்படின்னா சிஎஸ் அப்படிங்கிறது ஒரு நாலேஜ். ஸோ நம்ம அதை கெயின் பண்ணிக்கணும், நிறைய அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கற்று வச்சுக்கணும். ரொம்ப டீப்பாக போக வேண்டியதில்லை, அட்லீஸ்ட் இந்த பேசிக்ஸ் கற்றுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இப்போது வந்து 2 months ஆகுது நான் வந்து இந்த தமிழ்லேருந்து நான் இங்கிலீஷ் கன்வெர்ட் ஆகி. ஸோ இந்த 2 months நான் போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு ரிசல்ட்டாக எனக்கு வந்து இந்த ஒரு மார்க் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் என்னென்ன மார்க்ஸ் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து தமிழா ஃப்ரெஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓகே எனக்கு தமிழ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ தமிழ் லாங்குவேஜில் வந்து நான் 96 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபுல்லுமே வந்து நாங்கள் 100 marksக்கு வந்து எழுதணும். ஸோ அது வந்துட்டு நான் 96 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் இன் இங்கிலீஷ் 83 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் இன் மேத் 97 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நான் வந்து லாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஸோ நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் கைஸ். அண்ட் தென் இன் சிஎஸ் வந்து நான் 98 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து மார்க் குறைஞ்சிருச்சு. ஸோ 67. அண்ட் தென் இன் கெமிஸ்ட்ரி 68. இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் மார்க்ஸ். அண்ட் டோட்டல் வந்து 509 ஃபார் 600. ஸோ இந்த மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. நான் நினச்சா இதை வந்து உங்ககிட்ட சொல்லாமல் கூட இருக்கலாம். பட் வை, நான் ஏன் சொல்லாமல் இருக்கணும்? பிகாஸ் நான் வந்து கம்மியாக எடுக்கிறனோ அதிகமாக எடுக்கிறனோ அது நான் என்ன எடுக்கிறனோ கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லிவிடுவேன்.
ஓப்பன் அப்பாக இதில் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மார்க்ஸ் இப்போ குறைஞ்சிருச்சா, இதை எப்படி நான் அடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட போகிறேன் அப்படிங்கிறது தான் இனி வரும் நாட்கள். ஸோ ஓகே, இப்போ நான் எந்தெந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிறது நம்மளோட வீக்னஸ் கண்டுபிடிச்சா தான் அதை எப்படி சக்ஸஸாக மாற்றுறதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் வீக்காக இருக்கிறது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. மேஜர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நிறைய நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட இதை பற்றி. இப்படி வந்து நான் இந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இனி நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து நெக்ஸ்ட் நான் இன்னும் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிகாஸ் நமக்கு இன்னும் 1 year டைம் இருக்குது நம்ம ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ ட்ரை பண்ணி நம்ம நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண போகிறோம். நான் மட்டும் இல்லை கைஸ், நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களோட ஒரு ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எதையுமே நீங்கள் ரொம்ப வந்து மார்க் அப்படிங்கிறதுக்காக ஓடாதீங்க. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் நவ். அப்புறமா நம்மளோட மார்க் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நான் கவர் பண்ணிட்டேன். பட் முடியாமல் விட்டது வந்து இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இதுலேயுமே படித்த விஷயம் பட் நான் டவுட் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி விட்டது தான் இதெல்லாம். ஆஃப்டர் திஸ் மிட் டேர்ம் எக்ஸாமினேஷன் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ தான் நமக்கு கஷ்டமான விஷயம் வந்தாலும் சரி, நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக எப்போவுமே நம்ம கூட இருக்கிறது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான். ஸோ என்றைக்குமே வந்து நான் அதை விட மாட்டேன். அண்ட் தென் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டெய்லி எடுத்து படித்து பார்ப்பேன். பட் வீடியோஸ் போட தான் எனக்கு டைம் பார்த்தாது. இனி கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் நான் இந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறேனோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நீங்கள் மோட்டிவேஷனாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஷியோர் நான் வந்து கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.